வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இனி தொடர்ந்து அடுத்த ஒரு 10-15 வீடியோவுக்கு நாம லாஜிஸ்டிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட். டேக் ஹோல்டர் எப்படி இன்டகிரேட் பண்றது தொழில்நுட்ப வசதியா. ஸோ சப்ளை செயினுடைய மெயினே 3 கான்செப்ட் தான். ஒன்று விசிபிலிட்டி, ரெண்டாவது வெலாசிட்டி, மூணாவது வேரியபிலிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் இதை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விசிபிலிட்டி. விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். எல்லாருடைய அதாவது எண்ட் யூசர், ஒரு கன்சியூமரையும் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துலையும் இன்டகிரேட் பண்றது தான். அதாவது சப்ளையர் கீழே இருக்க சப்ளையரை எல்லாத்தையும் ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ள கொண்டு இன்டகிரேட் பண்ணிட்டு ரைட் டைம் ரைட் மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறது தான். இப்போ ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. கன்சியூமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. இந்த மாதிரி தனித்தனியா இண்டிவிஜுவலா இருந்ததை சப்ளை செயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டோம். அப்ப கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இமீடியட்லியா கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இமீடியட்லியா சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணும்போது உடனடியா ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லைன்ல கஸ்டமருடைய டிமாண்டை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்காக எல்லா ஆப்ரேஷன்ஸையும் ஒன்னா இன்டகிரேட் பண்ணது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதுல விசிபிலிட்டி அப்படிங்கிறது தொழில்நுட்பம். மெயினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன் டைமா டேட்டா ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் மாடிஃபை பண்ணி எண்டு கஸ்டமரை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கு பேர் தான் விசிபிலிட்டி. நன்றி, வணக்கம்.